ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னமருமல் சீரியலில் இன்னைக்கு 2 குழந்தைங்களுக்கும் ஒரே நேரத்தில் மொட்டை எடுத்து காது குத்தலான்னு சொல்லி ராஜாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதை மலர் மூலமாக தமிழ் கிட்ட சொன்னா, ஆனால் தமிழ் அதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது மூலமாக எதுவும் பிரச்சனை வருதான்றதை வாங்க கதைக்கு போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே தமிழ் அழகர் தன்னை அம்மானு கூப்பிடலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தனம் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க மீனாட்சி ஃபோட்டோவை காமிச்சு இங்கே பாரு அவள் எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தமிழோட அம்மா என்ன ஃபோட்டோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தனம் அதுக்கு சேது மாமா ஐஷுவை கூப்பிட்டுட்டு ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க போல. அங்கே மீனாட்சியும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஐஷு சோசியல் மீடியாவில் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட பாட்டிட்டையும் பாருங்க நல்லா இருக்குல்லன்னு சொன்னேன். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழோட அம்மா தனத்தை பார்த்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் விவசாய கட்டத்தனமாக போய் ஃபோட்டோவை காமிச்சிட்டு இருக்க, வெளியே போடி அப்படின்றாங்க. உடனே தன ஏமா என்ன திட்டன்னு சொல்லி கேட்டதுக்கு செல்லப்பாண்டி அம்மா சொல்கிறாங்கல்ல போய் வெளியே இருப்பான்னு சொன்னோடனே வெளியே போகிறாங்க. இங்கே தமிழ் செல்வி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ராஜாங்க அவங்க வீட்டில் எப்பயும் போல உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க மூத்த பையன் வந்து கோயிலுக்கு போனேன்ப்பா திருநீருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அவங்களோட பேரனுக்கு காது குத்தாமா, அதனால பத்திரிக்கை வச்சிருக்காங்க, மறுபடி வீட்டுக்கும் வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பான்னு சொன்ன உடனே பத்திரிகையை பார்த்துட்டு அவன் பையனுக்கு இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பையன் பிறந்து காது குத்தே வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மோகனா உங்ககிட்ட ஒரு வாரமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்ன உடனே ராஜாங்கமும் சொல்லு மோகனான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மோகனா நம்ம அழகருக்கும் மீனாட்சிக்கும் கூட ஒரு வயசு ஆயிடுச்சுல, அவங்களுக்கும் காது குத்தணும் அப்படின்றாங்க. உடனே ராஜாங்க நீ சொல்கிறதுலேயும் வாஸ்தவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூத்த பையனை பார்த்து சேதுவை கால் பண்ணி வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் கால் பண்ணி கூப்பிட்டோன்னே சேதுவும் அப்பாவை பார்க்குறக்கு வந்துடுறாங்க. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா, 2 குழந்தைங்களுக்கு காது குத்தணும், ஒரு வயசு ஆகிருச்சுலன்னு சொன்ன உடனே மோகனா ஒரு நல்ல நாளாக பார்த்து முடிவு பண்ணணும் இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்க மலரை பார்த்து கேலண்டர் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. கலரும் கேலண்டர் எடுத்துகிட்டு வந்து ராஜாங்க பார்த்ததுக்கப்புறம் 20, 22 2 நாளுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மோகனா ஏங்க 2 பேருக்கும் ஒரே நாளில் வச்சா இன்னும் நல்லா இருக்குல்லன்னு சொன்னோடனே ராஜாங்க ஒரே நாள்லே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மோகனாவும் ஆமாங்க ஒரே நாளில் வச்சா ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொன்ன உடனே இதை கேட்டு ஈஸ்வரி அதான் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் உள்ள உறவெல்லாத்தையும் அறுத்து விட்டாச்சுல, அதுக்கப்புறம் ஏன் ஒன்றா பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்கு சாவித்திரி வேகமா மதினி எது பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், முதல்ல அந்த காரணத்தை சொல்லுங்க மதினின்னு சொன்னோடனே மோகனாவும் இல்லைங்க நம்ம வீட்டில் அழகருக்கு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்களால வர முடியுமா வர முடியாதான்னு தெரில, நம்ம அதே மாதிரி மீனாட்சிக்கு ஃபங்க்ஷன் வைக்க முடியும் போது நம்மளால போக முடியுமா முடியாதான்னு தெரியாது, நம்ம அழகருக்கு காது குத்தும் போது அவங்க ஃபங்க்ஷனுக்கு வர முடியாட்டினா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், அவங்க காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கும்போது நம்ம போக முடியாட்டினா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்க, அதான் 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது இடத்துல காது குத்து வச்சுட்டா அது நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தாமரை அத்தை சொல்றது தான் எனக்கும் கரெக்டுன்னு தோணுது மாமா, அன்னைக்கு குழந்தைங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தைங்கள மாற்றிக்கிற நாளுன்றதுனால நம்ம 2 குழந்தைங்களோட பிறந்த நாளையும் கொண்டாடணும், இதே இது வேற நாள் குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் வந்துருந்துச்சுன்னா 2 பேருக்கும் நம்மளால பிறந்தநாள் கொண்டாடிக்க முடியாதுல்ல மாமா, அதனால அத்தை சொன்ன மாதிரி ஒரே இடத்துல ஒரே நாள் 2 குழந்தைங்களுக்கும் மொட்டை எடுக்கலாமான்றாங்க. ஈஸ்வரி உடனே குழந்தைக்கு காது குத்துறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் 2 குடும்பமும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு காது குத்தணும்னு சொல்றீங்களே எனக்கு அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டான்னு சொன்ன குடும்பத்தை போய் ஏன் நம்ம வழியே போய் உறவு கொண்டாடணும்னு சொல்றாங்க. உடனே மோகனா நான் ஒன்றும் எல்லாரும் உறவு கொண்டாடணுன்றதுக்காக சொல்லலை, எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து காது குத்து ஃபங்க்ஷனாக நடத்தணும் அதுக்காக தான் சொல்றேன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டு கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டோடனே ராஜாங்க மலர்கிட்ட தமிழுக்கு கால் பண்ணி 2 குழந்தைங்களுக்கும் ஒரே நேரத்தில் மொட்டை எடுத்து காது குத்திக்கலாம்னு சொல்லி கேளு, அவ என்ன சொல்றான்றதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேட்டு இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. உடனே மலரும் நான் இப்பயே கேட்குறேன் மாமான்னு சொல்லிட்டு தனியாக வந்து தமிழுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசி அதுக்கு மூலமா கலந்து உரையாடி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே தமிழ் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மலரு குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு, பிறந்தநாள் கொண்டாடிச்சு, அடுத்து காது குத்தணும்ல அதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே தமிழ் அமைதியாக இருக்காங்க. என்ன தமிழ் அமைதியாக இருக்குன்னு சொல்லி மலர் கிட்ட உடனே நீங்கள் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மலர் இல்லை தமிழ் நீ மீனாட்சிக்கு தனியாக காது குத்தி ஏற்பாடு பண்ணனா இந்த வீட்டிலேருந்து யாராவது வர முடியாமல் போச்சுன்னா இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நாங்கள் அழகருக்கு காது குத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கும் போது உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வர முடியாட்டினா அது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், அதனால தான் கோயில்லையோ இல்லை பொதுவான மண்டபத்திலேயோ 2 குழந்தைங்களுக்கும் ஒன்றா காது குத்தி வச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்டு 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து காது குத்து வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க சொன்னாங்கன்றாங்க. அதோட விடாமல் நீ ஓகே சொன்னேன்னா 2 குடும்பத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து எந்த இடத்துல வைக்கலாம் எப்படி பண்ணலான்றதை முடிவு பண்ணலான்னு சொன்ன உடனே தமிழ் அப்பயே அமைதியாக இருக்காங்க. உடனே மலர் என்னாச்சு ஏன் பேசவே மாட்டேங்கிறேன்னு சொன்ன உடனே தமிழ் நான் சரின்னு தான் சொல்லுவேன்னு நீங்களா முடிவு பண்ணுறீங்களாக்கா அப்படின்றாங்க. உடனே இல்லை தமிழ் நான் அப்படி சொல்ல வரல, இல்லை தமிழ் 2 குழந்தைக்கும் ஒன்றா காது குத்து வச்சா அது நல்லா இருக்கும்ல அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்றாங்க. உடனே தமிழ் இல்லைக்கா 2 குழந்தைங்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எனக்கு காது குத்துறதுல இஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு நான் தனியாக பண்ணிக்கிறேன், அழகருக்கு நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே மலர் இல்லை தமிழ் அழகர் ஃபங்க்ஷனில் நீங்களும் கலந்துக்கலாம், நாங்களும் மீனாட்சி ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம்ல அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொன்ன உடனே தமிழ் எப்போ தோணுதோ அந்த டைமில் நான் என் சக்திக்கு முடிஞ்சாப்புல என் குழந்தைக்கு காது குத்துக்கிறேன், அதே மாதிரி அழகருக்கு என்னைக்கு எப்படி பண்ணுன்றதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்தெல்லாம் காது குத்த முடியாது, அதுவும் முக்கியமாக அவங்க கூட எல்லாம் சேர்ந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இது சரிப்பட்டு வராதுக்கா, எனக்கு விருப்பம் இல்லைன்றதே நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்படின்றாங்க. உடனே மலர் ஏன் தமிழ் இப்படி பேசுகிற, ஏதோ பட்டுன்னு பேசுன மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு 2 குடும்பமும் சேர்த்து வச்சா ஒன்றா நல்லா தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ்
இப்படி எல்லாரும் பெரியவங்க சொல்கிறாங்கன்னு நான் கேட்டு கேட்டு தான் நிறைய அனுபவிச்சிட்டேன். என்னால் இனிமேல் எதையுமே விட்டு கொடுக்க முடியாது. இனி விட்டு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையவும் கிடையாதுக்கா. என்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மட்டும் ஒத்துக்க முடியாது. அவங்க வைக்கிற விசேஷத்தன்னைக்கு என்னால் கலந்துக்க முடியாட்டினாலும் பரவாயில்லக்கா. மீனாட்சிக்கு தனியாக நான் ஒரு நாள் விசேஷம் வச்சுக்கிறேன். இதான்க்கா என் கடைசி முடிவு. அவங்ககிட்ட சொல்லிடுங்கக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மலர் தமிழ்கிட்ட பேசிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வராங்க. ராஜாங்க உடனே மலரை பார்த்து, என்னப்பா தமிழ்கிட்ட பேசிட்டியா, அவள் சரின்னு சொல்லிட்டாளா, எந்த இடம் நேரன்றதை முடிவு பண்ணலாமான்னு சொன்ன உடனே மலர், நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் தமிழ்கிட்ட சொன்னேன், ஆனால் அதில் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்கம் முடியாதுன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே மோகனா, 2 குடும்பமும் 2 ஃபங்க்ஷனையும் நல்லா அட்டன் பண்ணிக்கலான்னு நீ சொன்னி அப்படின்னு சொன்னோடனே சொன்னேன், ஆனால் அப்பவும் முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொன்னோடனே ஈஸ்வரி, பார்த்தீங்களா மாமா அந்த பட்டிக்காட்டு சிறுக்கிக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அவளுக்கு, அவகிட்ட போய் ஒரு விஷயத்துக்கெல்லாம் உத்தரவு கேட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, அவள் பிசாட்டுக்கு நம்ம அழகருக்கு சிறப்பாக காது குத்துறதை விட்டுட்டு எல்லார் கூடயும் சேர்ந்து காது குத்தணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்க போய் அதை நமக்கு தானே அவமானமாக இருக்குது, வேண்டாம் மாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவள் தான் முடியாதுன்னு சொல்லிட்டால, அவள் மூக்க உடைக்கிற மாதிரி அவள் ஊர்லேயே போய் நம்ம காது குத்து நல்ல பெரிய மணி மண்டபமாக பிடிச்சா அந்த ஒத்த குடும்பத்தை தவிர்த்து ஊரில் இருக்க எல்லாரையும் நம்ம கூப்பிடணும், நம்ம சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விமர்சனையாக பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பண்ணாதான் அவளுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே ராஜாங்கம், இதில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மோகனா சொன்ன விஷயத்துல இன்னைக்கு 1000 அர்த்தம் அடங்கியிருக்கு. நம்ம அவங்கள விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை விமர்சனையாக பண்ணணும்னு நினைச்சா அவங்களும் அதே மாதிரி தானே நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க மீனாட்சியோட காதுகுட்டு ஃபங்க்ஷனை விமர்சனையாக பண்ணாட்டினாலும் நம்மளை கூப்பிடாம விட்டுட்டா என்ன பண்றது, அது நமக்கு தானே வருத்தம். மீனாட்சியோட காதுகுத்துக்கு பாட்டி தாத்தா நாங்களே போகாட்டினா எங்களுக்கும் அது வருத்தமாக தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதனால கோவத்தை விட்டுட்டு என்ன காரியம் நடக்கணுமோ அதை மட்டும் பேசுவோம் அப்படின்றாங்க. உடனே சாவித்திரி, நீ சரியா சொன்னேன்னு சொல்லிட்டு, அப்புறம் இதை பற்றி ஏன்னு நீ தமிழ் செல்விட்ட பேசுகிற, அந்த வீட்டில் அவங்க அம்மா வசந்தி செல்லப்பாண்டி ஏன் நம்ம அம்மாவோ கூட அங்கே தான் இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் பேசி அவளை சம்மதிக்க வைக்கலாம்லனே அப்படின்னு சொன்ன உடனே சேது, அதுக்கு அப்பா நீங்கள் இறங்கி போய் பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லைப்பான்றாங்க. உடனே ஐஷு சேதுவை பார்த்துட்டு, நீங்கள் கோவப்படாதீங்க மாமா, தேய் மாமாவும் சரியாக தான் பேசுகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமான்றாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன இவ இப்படி பேசுகிறான்னு சொல்லி மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜாங்க மோகனாவை ஃபோன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த கேப்பில் ஈஸ்வரி, யாருக்கு மாமா பேச போறீங்கன்னு சொன்ன உடனே செல்லப்பாண்டிக்குன்றாங்க. உடனே அதுக்கு ஈஸ்வரி, அவங்க கிட்ட மறுபடியும் போய் பேசுறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலாமான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ராஜாங்கம் செல்லப்பாண்டிக்கு காலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து சித்ரா ஈஸ்வரி கிட்ட, நீ சொல்றத அவங்க கண்டுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஈஸ்வரிக்கு கடுப்பாக தான் இருக்குது, நம்ம சொல்ல அங்கே கால் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் செல்லப்பாண்டி வீட்டில் தனம் வந்து பெரிய வீட்டில் இருந்து பெரிய மாமா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. செல்லப்பாண்டியை ஃபோன் அட்டன் பண்ணி என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை குழந்தைங்களுக்கு 1 வயசாயிருச்சு, காது குத்தணும்ல, அதை பற்றி பேசுறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே ராஜாங்கம், நாங்கள் அழகு இருக்கீங்க காது குத்தும் போது உங்களால் வர முடியாட்டினா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மீனாட்சிக்கு காது குத்த வேண்டிய நாளில் எங்களால் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தோம்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2 குடும்பமுமே 2 ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பொதுவான ஆசையில் இருக்கும். அதனால 2 குழந்தைங்களுக்கும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல வச்சு காது குத்தலான்னு எனக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றாங்க. உடனே செல்லப்பாண்டி, ரொம்ப நல்ல ஐடியாயா, ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. உடனே ராஜாங்க, இந்த விஷயமா தான் நாங்க மலர்கிட்ட சொல்லி தமிழ்கிட்ட பேச சொன்னோம். தமிழ் 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து காது குத்தி ஃபங்க்ஷன் வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி தமிழ் சொன்னான்னு மலர் என்கிட்ட சொன்னான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இது விஷயமா நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம ஃபோனில் பேசினா நல்லா இருக்காது, நேரில் நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசலாம். அங்கே கோயிலில் இருக்க பஞ்சாயத்தில் பொதுவான ஆளுங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டுக்குவோம், 2 குடும்பத்தில் இருந்துக்கவங்களும் வருவோம், அங்கே வச்சு முடிவு பண்ணிக்கலான்றாங்க. உடனே செல்லப்பாண்டி, நீங்கள் எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்கள் வந்துடுறோம்னு சொன்னோன்னே சரி அப்போ 4 மணிக்கு கோயிலில் வச்சு அங்கே மீட் பண்ணலான்றாங்க. உடனே செல்லப்பாண்டியை, சரிங்க கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கம், 2 குடும்பத்தையும் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் தமிழ் செல்விட்ட பேசி அவளை மனசை மாற்ற பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் செல்லப்பாண்டி அவங்க ஒய்ஃப் கிட்ட, 2 குடும்பமும் சேர்ந்து ஃபங்க்ஷன் வைக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே, நம்மளும் அழகரோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம், அவங்களும் மீனாட்சியோட ஃபங்க்ஷனை பார்த்துக்கலாம்ல, இதுக்கு ஏன் தமிழ் வேண்டான்னு சொன்ன உடனே வசந்தியும், எனக்கும் தெரியலங்க, அவள் எப்போ பேசுனா எப்போ வேண்டான்னு சொன்னா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. உடனே செல்லப்பாண்டி, அப்போ நம்ம கோயிலில் போய் பேசிடலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு தமிழோட அம்மா, கண்டிப்பாக போய் பேசிடலாங்க, ஆனால் இந்த விஷயத்துக்கு தமிழ் வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சேதுவோட பாட்டி, அதெல்லாம் நம்ம தமிழ்கிட்ட பேசிக்கலாம், அவளோட மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்லன்றாங்க. இந்த பக்கம் ராஜாங்க சேதுக்கிட்ட ஈவினிங் வர சொல்லி இருக்கோம்ல, அதில் நல்லபடியாக ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ராஜாங்க உள்ளே போன உடனே ஈஸ்வரி மோகனாவை பார்த்து, அக்கா என்னக்கா இது, இப்போ அந்த குடும்பத்தோட உறவு வச்சு நமக்கு என்ன ஆக போகுது, வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டவள நீங்கள் ஒன்று சேர்க்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மோகனா, நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், முதல்ல ஏன் நீ இப்படி இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஈஸ்வரி, நீங்கள் பண்ணுற காரியம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கன்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் மோகனா, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு முடிவு பண்ணால் ஏன்டா என்னையவே எல்லாரும் திட்டிட்டு போறீங்கன்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரோமோல பஞ்சாயத்தில் வச்சு தமிழ்
காதுகுத்து 2 பேருக்கும் ஒன்னா வைக்கணும்னா காதுகுத்துக்கு ஆகுற செலவுல நான் பாதியை நான் தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி சித்ரா கிட்ட பஞ்சாயத்துல ஓவரா பேசினால காதுகுத்து ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி ஊரே காரிக்கு துப்புற மாதிரி நான் பண்றேன்னு சொல்லி இங்க சவால் விடுறாங்க ஈஸ்வரி. இதோட ப்ரோமோ முடியுது. இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.